Hello, my dear folks. Welcome to Andy YouTuber Vlogs Day 5. Okay, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சண்டே. ஹாப்பி சண்டே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முடிஞ்சு நான் ஹாப்பி சண்டே. ஓகேவா? காலையில் எழுந்திரிச்சேன். இன்றைக்கி என்ன நடந்தது சொல்கிறேன். காலையில் எழுந்திரிச்சேன். 10 மணி நேரம் தூக்கம். நைட் 12 மணிக்கு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு பார்த்தோன்னா 10 மணி நேரம் தூக்கம். நல்லா தூங்கிட்டு காலை 10 மணிக்கு எழுந்தேன். எழுந்து நல்லா உட்காந்தேன், பாட்டு கேட்டேன். அப்புறம் போய் பல் தேய்ச்சேன். டேஸ்ட்டு வந்து டீ குடித்தேன். டீ குடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் அம்மா வந்து வீட்டை பெருக்க சொன்னாங்க. வீட்டை பெருக்கிறதுக்கு முன்னாடி ஒட்டரை அடிச்சிடறாங்க இல்லை அப்படின்னாங்க. வீட்டில் உட்காந்து இருக்கிற வேலையெல்லாம் வச்சுட்டு ஒட்டரெல்லாம் அடிச்சுட்டு பெருக்கிட்டு க்ளீனாக பெருக்கிட்டு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி கொஞ்சம் நேரம் ஊற விட்டு என் துணியெல்லாம் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் குளித்து விட்டு வந்தேன். அதுக்கு எப்படி 12:30 12:30 தான் உட்காந்து இட்லியை சாப்பிட்டேன். நான் வந்து அப்புறம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். மஞ்சள் பாய்ஸ் பண்ணாங்கோ. மஞ்சள் பாய்ஸ் பண்ணேன். வேறு வந்து அப்புறம் போயிட்டு பேனா வாங்கலாம்னு வந்து தெரிஞ்சதாக அலைஞ்சேன். கடைசியாக பேனா கிடச்சிது. பேனா வந்து திருமணிலே கிடச்சிது. அதை எங்கேயோ போயிட்டு அப்புறம் வந்து இங்கே வாங்கினேன். அந்த வாட்டர் ஆனியனை இங்கே வாங்கிக்கலாம், இங்கெல்லாம் இருக்காது அப்படின்ட்டு போனேன். ப்ளஸ் பார்த்தா கடையே இல்லை. அங்கே போனேன். திரும்ப இங்கே வந்து இவர்கிட்டே வாங்கிட்டு போகிறாங்க. எல்லாமே ஆயிடுச்சு. வாங்கிட்டு வரும்போது எங்கள் அண்ணன் வந்து நைட் சாட் பண்ணிட்டான். நைட் சாட் பண்ணி கூப்பிட்டு போய் குப்பையை போட்டு வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் வாழா இன்னைக்கு ஒரு படம் பார்த்தேன். நண்பர்கள் அதை பற்றி தான் பேசலானே வந்தேன். முதல்ல வாழா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் போயிட்டு அந்த படத்தை செக் பண்ணுங்கள். சூப்பர் படம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் இப்போ தான் பார்த்தேன். ஸோ பார்த்தவங்க என்ன நினச்சுங்க, பார்க்காதவங்க உடனே இந்த வீடியோ அப்படியே ஆஃப் பண்ணிட்டு டெக்ஸ்ட்லேயே அடிப்பாங்க. உடனே ஆஃப் பண்ணிட்டு போய் பார்த்தது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்மள மாதிரி ஒன்றும் தெரியாத தற்குறிகளுக்காகவே எடுத்த படம். தற்குறிங்க வாழ்க்கையை வச்சு எடுத்த படம். ஆனால் காலம் போல் நம்ம தற்குறியாக இருக்க மாட்டோன்றதுக்கு அந்த படம் தான் கடைசி வரைக்கும் தற்குறியாக இருப்பாங்க. ஒரு விஷயம் பட் ஆனால் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் வாழ்க்கையில். ஆனால் அதுக்கு நீ தற்குறி எப்பவும் கிடையாது. தற்குறி அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை கான்செப்ட். ஸோ அது படம் குட். என்னோட ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5க்கு 4 கொடுப்பேன். சூப்பராக இருந்தது படம். எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் சும்மா போய் உட்காந்து படத்தை பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபீல் குட் மூவி. மலையாளம் மூவி. மலையாளிஸ் தான் வர செம்ம ஃபீல் குட்டில் அப்படியே உள்ளே இறங்கி தோண்டி எடுக்கிறாங்க. சூப்பராக இருக்கு. உங்களுக்கு ஒரு குக்கீஸ் கொடுப்பாங்க. நல்லா இருக்கு இந்த படம். நான் இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். நல்லா இருக்கு. அதெல்லாம் மீறி கொஞ்சம் சத்தமாக பேசலாமா இருக்கும். ஏன்னா வந்துட்டு நேற்றுலாம் ஐயோ ஃபேன் ஆஃப் பண்ணியா, இந்த கரகரா சவுண்டு வேறு கேட்கணும் நீங்கள். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த மைக்கை நானும் ரெடி பண்ணிடலாம். வேறு ஒரு ஃபோன் அதை சொல்லி மைக்கை ரெடி பண்ணி நல்ல குவாலிட்டியில் தரலாம் அப்படின்னு பார்க்குறேன். வேறு ஒரு ஃபோனோட கிடைக்க முடியும். காண்டா இருக்குன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. எப்படியாச்சும் ஏதாச்சும் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிடுறேன். டோன்ட் வரி. அதே சட்டர் பார்க்காதீங்க. ஆல்ரெடி செகண்ட் வீடியோ ஒருக்காக சொல்லியிருப்பேன். வீட்டில் இருக்கும்போது நான் வெறும் வந்து பனியனோட வச்சுட்டு இருப்பேன். ஜாலியாக இருக்கும். அப்புறம் பனியனோட சுற்றினால வீட்டில் இருக்கிற ஃபீலே எனக்கு வரும். அந்த மாதிரி வந்து ஒரு பையன் அதனால் பனியனோட சுற்றிட்டு இருப்பேன். கேமரா முன்னாடி உட்காரதுனால பனியனோட போய் கவர்ச்சியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இந்த சட்டையை எடுத்து போட்டேன். நைட்டு அதையும் கைடி கொடுத்துருக்கேன். அந்த விஷயம் சரி, அது ஏன் திரும்ப உட்காந்து போடுவா, 15 நிமிஷம் வீடியோவுக்கு ஒரு சட்டையை போட்டோம், ஏன் அது துவைப்பானே அப்படின்ட்டு திரும்ப இன்னைக்கு அதே எடுத்து போட்டேன். அவ்வளோதான். மற்றபடி குளிச்சிட்டேன். நீங்கள் குளிக்கணும்னு நீங்கள் நல்லா கரெக்டாக குளிக்கிறாரு தெரியுமா, தெரிஞ்சுக்கணும். என்ன பேசுறது தான் நண்பர்களே. நீ சண்டே காலேஜுக்கும் போகல, எதுவுமே பண்ணல, வெட்டியாக தான் இருந்தேன். ரெக்கார்டு எழுதுனேன் 6 வருஷம். ரெக்கார்டெலாம் உட்காந்து எழுதுனேன். கொஞ்சம் வெட்டியாக தான் இருந்தேன். நான்லாம் கண்டுட்டே இல்லை பேசுறது. என்னென்னமோ எடுத்து பேசிட்டு இருக்கேன். அப்புறம் எங்கள் வீட்டில் வந்துட்டு போகும் இடம் வெகு தூரம் இல்லை படம் பார்த்தாங்க. ஆல்ரெடி பார்த்துட்டேன். ஆனால் எங்கள் அம்மா ஆல்ரெடி பார்த்துட்டோம். அண்ணா எங்களுக்கு பார்த்தாங்க. நான் உட்காந்து
6:30 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் ஒட்டுன்னு உட்காந்து ஒரு போஸ்டர் ஒட்டி இருந்தேன். இப்போ என்னன்னா ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ என்னன்னா அதில் நொட்டை அப்படின்னு வரான். இதுதான் எடிட்டர்ஸோட வாழ்க்கை. ஒன்றாப்பே அப்படியே மொத்தமாக பேக்கேஜ் பண்ணி அப்படியே உட்காந்து வேலை செஞ்சு இன்னையோட இது முடிஞ்சுடான்ற மாதிரி எடுத்துகிட்டு போய் ஒரு கையில் கொடுத்தா இதில் ஒரு குறை இருக்கு அப்படின்னு ரெக்கார்டு செமையாண்டு வரும். அப்படியே தூக்கி போட்டு சொல்லி இல்லாமல் வரும். கத்தி கூட ஐயோ கொலைக்கேசி விட்டேன்னா தூக்கி போட்டு சொல்லி அவ்வளோ தாண்டு வரும். நம்ம தூக்கி போட்டு சாத்தலாம் காலை எடுத்து மெடிக்கலாம் அப்படிலாம் தோணும். டாக்டர் யோசிக்காதீங்களா? நான் டாக்டர் டாக்டர் யோசிக்கிறேன். தூக்கி போட்டு மெடிக்கலாம்னு தோணும். என்ன பண்ணுறது? பண்ண முடியாது. நான் சொல்கிறது கேட்குதான். அதான் எடிட்டர்ஸ் வாங்க கற்றுக்கோங்க. வாழா சொல்லிட்டேன். நல்ல படம். ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஹைலி ரெக்கமெண்ட். சூப்பர் படம். மலையாளி படம் நல்லா இருக்கு. அதே மாதிரி வந்துட்டு நான் அனிமேவும் பார்ப்பேன். நிறைய அனிமேஸ். அதுவும் எப்படின்னா வந்துட்டு இந்த எல்லாரும் ஓவர் ரைட் பண்ணுறேன். ஓவர் ரைட் சொல்ல முடியாது. நல்ல கதை இருக்கும் அதில். இல்லாமல் யாருமே வந்து இப்போ ரைட் பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓவர் ரைட் பண்ண மாட்டாங்க. அதில் அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் கதை இருந்தாலும் அது எனக்கு வந்து நிறைய பேர் சொல்லிட்டாங்கன்னா அதை நான் பார்க்க மாட்டேன். ஓகேவா? எப்படின்னா வந்துட்டு இப்போ நருட்டோ நான் பார்த்ததில்லை. ஓகேவா? நருட்டோ வந்துட்டு ஆஹா ஓஹோ அது அப்படி இருக்குது இப்படி இருக்குது அதில் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் பார்த்ததில்ல. பார்க்கணும்னா ஏன்னா எங்கள் அண்ணன் பாப்பா நான் பார்க்கணும்னா பட் ஆனால் வந்துட்டு எப்படி சொல்கிறது அது எனக்கு மேலே அதுக்காக எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. பட் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுவும் இல்லாமல் வந்துட்டு டைமும் இல்லை. அதில் நிறைய எபிசோட்ஸ் இருக்குது. அதனால் அதையும் பார்க்கல நான். அதே மாதிரி தான் ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷன் பார்த்தேன். ஏன்னா அது கம்மி எபிசோட்ஸ் தரேன். ஸோ உட்காந்தேன். இது நம்ம கதிச்சு அதான் சொல்லினே இருக்கேன். நான் சொல்லியிருந்தேன் ஒன் பீஸ் உட்காந்தேன். அது கொஞ்ச நாளில் பார்த்து முடிச்சிட்டேன். ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷன் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அதை பார்த்ததுக்கப்புறம் தான் சரி அனிமே பார்க்கலாம் போல நல்ல ஜானராக இருக்குது அப்படி தோணுச்சு. ஆனால் வந்து எபிசோட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தா தான் தெரிஞ்சுது 1000க்கு மேலே. அப்படியே அந்த ஷட்டரை சாத்திட்டு கிளம்பிட்டேன். லைவ் ஆக்ஷனில் வரும் பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டேன். அதான் எனக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய அனிமேஸாக தான் பிடிக்கும். இந்த ஷார்ட் அனிமேஸ் சொல்லுவாங்க தெரியுமா? லைக் 13 எபிசோட்ஸ் 14 எபிசோட்ஸ் ஒரு கதையை எடுத்தோம்னா அந்த கதையை முடிச்சோம்மா அவ்வளோதான். அந்த மாதிரி அனிமேஸ் தான் எனக்கு பிடிக்கும். லைக் இரேஸ்டு ரீசெண்டாக வந்து 365 டேஸ் வெட்டிங்னு ஒன்று பார்த்தேன். ஃபீல் குட். இது ரொமான்ஸ் ட்ராமா நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. காமெடி ரொமான்ஸு சூப்பராக இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹோரிமியாலாம் வந்துட்டு எப்படியாச்சும் போய் பார்த்துருக்கேன்னு ஒரு அவ்வளோ சூப்பரான இது. அதுவும் என்ன மாதிரி வந்துட்டு இந்த டீனேஜ் பாய்ஸ் லைக் 12th முடிச்சுட்டு காலேஜ் போகிறவங்க இல்லை 11th 12th படிக்கிறவங்க நீங்களாம் வந்து பார்க்க வேண்டிய சீரீஸ் நான் சொல்லுவேன். சூப்பர் சீரீஸ் அது ஹோரிமியா. நல்லா இருக்கும். அதை பற்றிலாம் நான் வந்துட்டு ஃபர்தர் வீடியோஸில் இதுக்கப்புறம் ஒரு நாள் நான் பார்த்த அனிமைகள் நான் பார்த்த படங்கள் அதெல்லாம் வந்துட்டு ஒன்றா உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் மீன்ஸ் ஒன்றா நான் வந்து சொல்கிறேன். இதில் இப்படிலாம் இருக்கும். அதோட ரேட்டிங்ஸ் அதோட ரிவ்யூஸ் நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன். நிறைய இருக்குது அந்த மாதிரி அனிமேஸ்லாம். லைக் ஆர்கேன்லாம் இப்போ நான் பார்த்து முடிச்சேன். செகண்ட் சீசன் தான் பார்த்தேன். ஆர்கேன் ஃபர்ஸ்ட் சீசனும் இப்போ நான் பார்த்துட்டேன். செகண்ட் சீசன் வருதே ஸோ கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்து முடிச்சேன். சூப்பர் சீரீஸ் ஆர்கேன். தான் இந்த மாதிரி நிறைய அனிமே இருக்குது. வைக்கிங்ஸ் பார்த்துருக்கேன். ஆல் சீசன் 2 பாகங்கள். ஒரு சீசனுக்கு 2 பாகங்கள்ன்ற பேரில் இருந்தால் ஒரு 9 சீசன் இருக்குது. 9 சீசன் பார்த்துருக்கேன் நான் இருக்கிறதே. வைக்கிங்ஸ் சூப்பர் சீரீஸ். செம்ம ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா. செம்மையாக இருக்கும். பெஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா. சூப்பராக இருக்கும். வைக்கிங்ஸ்லாம் அடிச்சிக்கவே முடியாது. இந்த மாதிரி நான் பார்த்த நிறைய சீரீஸ் அண்ட் மூவிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நேற்று வீடியோ சொல்லியிருந்தேன்ல கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றி வந்துட்டு கண்டென்ட் எழுதிக்கிட்டு செமினார் இருக்குன்ட்டு இன்னும் மணி என்ன 10:30 ஆயிடுச்சு. 10:30 ஆயிடுச்சு. இந்த வீடியோ இருக்கும்போது 10:30. ஸோ அவ்வளோதான். இப்போ போயிட்டு காலையில் ஹெட்ஃபோனை மட்டும் 1/2 மணி நேரம் ஒரு கதையை கேட்பேன். அதிலே தூக்கிட்டேன்னா நான் செமினாரில் போய் ஒன்றும் தெரியவில்லை எதுவும் புரியவில்லைன்ற மாதிரி தான் நிற்கணும். வேறு வழி இல்லைங்கோ. அவ்வளோதான் கைஸ்.
கண்டிப்பாக எப்படியாவது கேட்டு நாளைக்கு வந்து கண்டென்ட் வீடியோவோட தான் உங்களை மீட் பண்ணுவோம். கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றி சொல்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டென்ட். ஓகே, சரி நண்பர்களே, நாளைக்கு இதே மாதிரி ஒரு குமார் மாதிரி சொல்லுவோமா, ஆக்ட் குமார் நிறைய பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, சூப்பர் சேனல் போய் செக் பண்ண பாருங்க. ரா வீலாக் கண்டென்ட் வந்து அவருக்கு இருக்கும், ட்ராவல் வ்ளாக் சூப்பராக இருக்கும். அவரை மாதிரி சொல்லுங்கள், ரா அண்ட் ரியல் கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் டெய்லி வரும். நான் டெய்லி என்ன பண்ணுறேன் பாருங்க. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கேட்கலாம், இப்போ இந்த ட்ரெண்டாவில் இப்போ யாருமே பார்க்கல. உண்மைனா யாருமே இதை பார்க்கறது இல்லை, அது எனக்கே தெரியும். இதனால் நான் ஏன் பேசுகிறேன்னா, என்னோடய செல்ஃப் இம்ப்ரூவாகவும் என்னோடய செல்ஃப் அவேர்னஸ் சொல்லும்போது நான் எனக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். கேமரா ஃபியர் சொல்லுவாங்கள்ல, அந்த கேமரா ஃபியரை அடித்து உடைக்கணும். ஆல்ரெடி ஸ்டேஜ் ஃபியர் இருக்குது. ஃபஸ்ட் இயர் காலேஜில் அந்த ஸ்டேஜ் ஃபியரை அடித்து நான் அப்லோட் பண்ணி தட்டியாச்சு. இப்போதான் ஸ்டேஜுக்கு நான் பயப்படுறதே இல்லை. நான்லாம் செமினார் இருந்தேன், கிளாஸில் எழுந்து ஒரு ஆன்சர் சொல்கிறதுக்குள்ள பயப்படுவேன். எனக்கு தெரிஞ்ச ஆன்சராக இருந்தாலும் எழுந்து சொல்கிறதுக்கு பயப்படுவது அதனாலாம். ஆனால் அப்படி இருந்த பையன் ஒரு வருஷம், ஒரு செமஸ்டர், இன்னும் ஒரு வருஷம் கூட முடியல, ஒரு செமஸ்டருக்குள்ளேயே ஸ்டேஜ் ஃபியரை 2 அட்டம்ப்டில் அடித்து உடச்சிட்டேன். இதுக்கப்புறம் எந்த ஸ்டேஜ் எந்த கான்டென்ட் தான் நான் பேசுவேன், அந்த தைரியம் எனக்கு வந்துச்சு. ஸோ ஓவர் கான்ஃபிடன்ஸ் நினைக்காதீங்க, பட் அதான் என் தைரியம். ஓகேவா, அந்த தைரியம் எனக்கு வந்துச்சு. நெக்ஸ்ட்டு என்னோட அடுத்த கட்ட நடவடிக்கை எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமரா ஃபியர். இதையும் ஒரு நாள் அடித்து உடைத்து விட்டு பெரிய வீலாகர் இல்லைனா கூட ஒரு குட்டி வீலாகராவது வருவேன். எனக்குன்னு ஒரு கல்ட்டை நான் ஃபார்ம் பண்ணுவேன். அதுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. அதுவும் இல்லாமல் அதை ஏன் நான் கல்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதுக்கு ஆரம்பித்ததுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. அது என்னன்னா, நிறைய பேருக்கு பேச ஆகுது அப்படின்றது எனக்கு கொஞ்சம் நல்லாவே தெரியுது. நிறைய பேர் பார்க்குறாங்க, எப்படி சொல்கிறது, அவங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி அவங்கள உட்கார வச்சு அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. அவங்க பேசுகிறத கேட்கவும் ஆள் இல்லை. யாராவது பேசுகிறத அவங்க கேட்கறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்றாங்க. எதுவுமே பண்ணுறதுனே தெரியாமல் உட்காந்துக்கிறாங்க, எனக்குலாம் யாருமே எங்கே பேசக்கூட மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காகலாம் தான் இந்த யூடியூப் சேனலும் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் இந்த சேனலில் வர எல்லா வீடியோவும் அதுக்காக மட்டும்தான். யாருமே இதுக்கப்புறம் தனியே கிடையாது. உங்கள் எல்லாருக்கும் உங்கள் தம்பியா, உங்கள் அண்ணனா, உங்கள் ஃப்ரெண்டா எல்லாமாவும் நான் இருக்கேன். அதுக்குன்னு வந்துட்டு என்கிட்ட காசு இல்லை, நீ தான் என் அண்ணனாச்சு, நீ தான் என் தம்பியாச்சு, நீ தான் என் ஃப்ரெண்டாச்சு, ஜிபே பண்ணுறீங்க அடின்னு அடிப்பேன். பார்த்துக்க, உங்களுக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட் ஆகும். உங்கள் பார்க்கக்கூடிய, உங்கள் கேட்கக்கூடிய, உங்களுக்காக பேசக்கூடிய ஒரு நண்பனாக, ஒரு அண்ணனாக, ஒரு தம்பியாக எல்லாமாகவும் நான் இருப்பேன் என்று கூறிக்கொள்கிறேன். இதுதான் நம்மளோட யூடியூபோட நம்ம யூடியூப் சேனலோட மெயின் மோட்டிவ். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட சட்டை சாதிக்கலாம் கிளம்புறேன். இதே மாதிரி டெய்லி ப்ளாக்ஸ் டெய்லி நான் உங்களை வந்து பார்க்குறேன், நாளைக்கு பார்க்குறேன். முக்கியமாக பாய்.